ரஜினி எடுத்த பிடிக்க போறாரா சிம்பு? செம்ம குஷில எஸ்டிஆர் ஃபேன்ஸ். சிம்பு நடிப்புல கடைசியா வெளியான 10 தல படம் சுமாரான வரவேற்பை தான் பெற்றிருந்தது. இருந்தாலும் கூட அவரோட நடிப்புக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது. அந்த படத்துக்கு முன்னாடி அவர் நடிப்புல வெளியான வெந்து தணிந்தது காடு, மாநாடு மாதிரியான 2 படங்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிருந்தது. இப்போ அவரு கமல் கூட தக் லைஃப் படத்துல நடிச்சிட்டு வராரு. அடுத்ததா தேசிங்க பெரியசாமி இயக்கத்திலையும் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்திலையும் நடிக்க கமிட் ஆயிருக்காரு. டி ராஜேந்திரரோட மகனான சிம்பு தன்னோட சின்ன வயசுல இருந்தே சினிமாவில நடிச்சிட்டு வராரு. நடிப்பு மட்டும் இல்லாம இயக்கம், பாடல்கள் பாடுறது, எழுதுறது, இசையமைக்கிறது அப்படின்னு பல ஜானர்கள்ல கலக்கிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்காம இருக்கக்கூடிய அவரு முதல்ல நயன்தாராவை காதலிச்சாரு. அதுக்கு பின்னாடி அந்த காதல் பாதியிலேயே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா ஹன்சிகாவை காதலிச்சாரு. அஜித், ஷாலினி மாதிரி நாங்க 2 பேரும் இருப்போம் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த காதலும் பாதியிலேயே முடிஞ்சு போச்சு. ஹன்சிகா கூட காதல் முறிவுக்கு பின்னாடி சிம்பு முழுக்க முழுக்க ஆன்மீக வழியில பயணம் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம சினிமாவில கவனம் செலுத்த முடியாம இருந்தாரு. ஒரு கட்டத்துல அவர் இனிமே அவ்வளவுதான் அப்படின்னு நிறைய பேரு ஆருடம் சொன்னாங்க. ஆனா விண்ணை தாண்டி வருவாயா படத்துல சிம்பு பேசின அந்த சீன்லாம் இங்க இல்ல அப்படிங்கிற வசனத்துக்கு ஏத்த மாதிரி ஈஸ்வரன் படத்துல ரீஎன்ட்ரி கொடுத்தாரு எஸ்டிஆர். அந்த படம் சரியா போகல. அதுக்கப்புறமா வெங்கட் பிரபு இயக்கத்துல மாநாடு படத்துல நடிச்சாரு. டைம் லூப் கான்செப்ட்ல உருவாயிருந்த மாநாடு மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகி 100 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணி கெத்து காட்டுச்சு. அந்த படத்தோட மெகா ஹிட் எல்லாரையும், அவரோட ரசிகர்களையும் உற்சாகத்தோட உச்சிக்கே கொண்டு போச்சு. அந்த வெற்றிக்கு பின்னாடி சிம்பு பழைய எனர்ஜியோட இருக்கிறாரு. அதே எனர்ஜியோட கௌதம் மேனன் இயக்கத்துல வெந்து தணிந்தது காடு, கிருஷ்ணா இயக்கத்துல 10 தல மாதிரியான படங்கள்லயும் நடிச்சாரு. அந்த 2 படங்கள்ல வெந்து தணிந்தது காடு படம் மட்டும் சூப்பர் ஹிட் அடிச்சது. 10 தல படம் சுமாரான வரவேற்பை தான் பெற்றிருந்தது. அவர் இப்போ மணிரத்னம் இயக்கத்துல கமலஹாசன் ஹீரோவா நடிக்கக்கூடிய தக் லைஃப் படத்துல முக்கியமான கேரக்டர் ஏற்றிருக்காரு. இதை தவிர தேசிங்க பெரியசாமி இயக்கத்துல சிம்பு நடிக்கக்கூடிய அந்த படத்தை அவரே தயாரிக்கவும் செய்றாரு. அந்த படத்துக்கு அப்புறமா ஓமை கடவுளே, டிராகன் படங்களோட இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்திலையும், பார்க்கிங் பட இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கத்திலையும் நடிக்கிறாரு. அவரோட லைனப்ல இருக்கக்கூடிய படங்கள் எஸ்டிஆர் ரசிகர்கள் கிட்ட ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கு. இதுக்கிடையில சிம்பு ரஜினிகாந்தோட தீவிர ரசிகர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். தான் வளர்ந்து வந்த சமயத்துல லிட்டில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு முதல்ல பட்டம் போட்டுக்கிட்டாரு. அப்புறமா பாடல் வரிகள்லயும் அந்த பட்டம் வரும்படி பார்த்துக்கிட்டாரு. திடீர்னு என்ன நினைச்சாரோ தெரியல, அந்த பட்டத்தை போடுறத அவரே நிறுத்திக்கிட்டாரு. இந்த நிலையில ரஜினிகாந்தோட இடத்த சிம்பு பிடிப்பாரா அப்படிங்கிற ஆவல் அவரோட ரசிகர்கள் கிட்ட இருக்குது. அதாவது வெங்கட் பிரபு இயக்கத்துல சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் அவர் நடிச்ச மாநாடு படம் ஜப்பான்ல ரிலீஸ் ஆக இருக்கு. இத பத்தி அதிகாரப்பூர்வ அறிவிப்பை சுரேஷ் வெளியிட்டிருக்காரு. ஏற்கனவே ஜப்பான்ல ரஜினிகாந்துக்கு ரசிகர்கள் அதிகம். அதனால மாநாடு படத்தின் மூலமா ஜப்பான்ல ரஜினியோட இடத்த சிம்பு பிடிப்பாரா அப்படின்னு எஸ்டிஆர் ரசிகர்கள் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க.